படம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்குது. எப்போவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம் நம்ம அண்ணனோட படம் ஏஆர் முருகதாஸ் அண்ணனா, அது ரமணாவாக இருக்கட்டும், அவரோட இதுவெலாம் இருக்கட்டும், அவ்வளோ அழகாக இருக்கும். ஒரு துப்பாக்கியாக இருக்கட்டும், கஜினி, இது மாதிரி நிறைய படங்கள் தான். ஒரு சில படங்களும் இருக்குது. ஆனால் டவுன் ஆகிறது வேலை மனித இயல்பு தான். ஆனால் இந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கிறதுக்கு காரணம் எல்லாருமே போட்டு நடிச்சிருக்காங்க. 2 வில்லனுங்க. ராஜுபாய் கேரக்டரில் நடிப்பார் பார்த்தீங்களா, அந்த வில்லனும் நம்ம ரோஸு, அவன் 2 பேருமே ரொம்ப அழகாக நடிச்சிருக்காங்க. அதை தான் சொல்லணும். ரோஸோட மேனலிசமும் அந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸும் ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த ராஜுபாய் வில்லனோட இந்த துப்பாக்கி சுற்றுற அந்த ஸ்டைலு, ஜிம்னாஸ்டிக்கு, ஃபைட் மூமெண்ட்டு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இப்படி ஒரு கேரக்டர், இப்படி ஒரு துப்பாக்கி எவனும் யூஸ் பண்ணலடா, இதுக்கப்புறமா யூஸ் பண்ண முடியாதுடா, அந்த அளவுக்கு அவ்வளோ ஸ்டைலிஷாக யூஸ் பண்ணியிருக்காரு. ரொம்ப அவராலையும் ஒரு 2 வில்லன்களை கொடுத்ததுனால தான் ஒரு ஹீரோ டாப்பில் போய் நிற்கிறாரு. அந்த அளவுக்கு ஒரு டிஸார்டராக, ஒரு மனநலம் குன்றியவராக சிவகார்த்திகேயன் நடித்தாலும் இந்த படம் வந்து அவரை பேஸ் பண்ணி பயங்கரமாக எடுத்துகிட்டு போயிருக்கு. என்ன ஆச்சுன்னா கனெக்ட் ஆச்சு இந்த படம். அவர் வந்து சிக்கந்தர்னு ஒரு ஹிந்தி படம் பண்ணுற டைம்லேயே இந்த படம் பண்ணுறாரு. அவங்க ஏடிசி எவ்வளோ அந்த அளவுக்கு ஒர்க் பண்ணியிருந்தாங்கன்னா இவ்வளோ அழகான படத்தை கொடுக்க முடிஞ்சிருக்கு அப்படின்றது. சிவகார்த்திகேயன் படத்துக்காக உழைச்சாருன்னு இல்லை, அவர் மாறிட்டாருன்னு தான் சொல்லலாம். அவ்வளோ அழகான நடிப்பு. அனிருத்தோட பிஜிஎம்மு, ஸ்டண்ட் மாஸ்டர் தான் இந்த படத்துக்கு டைரக்டராக இருப்பாரோ அப்படின்ற மாதிரி இருந்தது. எல்லாமே நல்லா இருந்தது. முக்கியமாக சிவகார்த்திகேயன் ரசிகர்களை சொல்லணும், யாருமே ஃபஸ்ட்டு பாட்டுக்கு சீட்டில் இல்லை. அவ்வளோ பேர் ஒரு 5 ரோக்கு ஆடுறானுங்க. எப்படா ரசிகரானுங்க இவ்வளோ கூட்டம் இருக்குது அப்படின்ற மாதிரி ஆச்சரியமாக இருந்தது. அவர் துப்பாக்கியை கரெக்டாக பயன்படுத்திட்டார். அஜய் சார் கொடுத்த கை துப்பாக்கியை அவர் AK-47 மாற்றிட்டார் அப்படின்ற மாதிரி தோணுது. என்னால் சொல்கிறேன், ரொம்ப நல்லா இருந்தது படம். ஃபேமிலியோடு பார்க்க வேண்டிய ஒரு நல்ல படம். நன்றி. படம் உண்மையிலே சூப்பராக இருந்தது. வேறு வைப்புனே சொல்லலாம். கேட்டுக்கிட்டே இருந்தாங்க, துப்பாக்கியை கொடுத்தோன்னு. யூஸ் பண்ணலாம், உண்மையிலே யூஸ் பண்ணலாம். ஆனால் இந்த அளவுக்கு யூஸ் பண்ணுவார்னு எதிர்பார்க்கவே இல்லை. கொடுத்த துப்பாக்கியை பயங்கரமாக யூஸ் பண்ணிட்டாரு. இதுக்கு மேலே யூஸ் பண்ணவே முடியாது அப்படிங்கிற அளவுக்கு இருந்தது. சூப்பராக இருந்தது படம். செம்ம ஆக்ஷன்ஸு. எனக்கு என்னென்னா இன்டர்வல் பிளாக்லேருந்து செம்ம சூடுங்க. ஓப்பனாக சொல்லணுன்னா நான் இப்படி தான் பார்த்தேன். நம்ம எஸ்கே சாரா இந்த வருத்தப்படாத வாழ்க்கத்தில் உனக்கும் பிடிக்குமா எனக்கும் பிடிக்கும் அப்படின்னு சொன்ன எஸ்கேவா இந்த அடி அடிக்கிறாரு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இருந்தது. இல்லை அதுக்கு இந்த கிளைமேக்ஸில் ஒரு ஃபைட் சீன்லாம் வேறு லெவல். உண்மையிலே வந்து எனக்கு இன்னொரு ஒரு ஃபீல் என்னென்னா, இந்த பக்கம் எஸ்கே சார் ரொம்ப அழகாக ரசிச்சுட்டு இருக்கோம் ஆக்ஷனில். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா வில்லனு இவர் அப்படி பார்க்குறோம், ஸ்டைலிஷாக இருக்கார், ஹீரோ மாதிரி அந்த ஃபைட்லாம் பண்ணுறாரு, ஹீரோவா வில்லனா அப்படிங்கிற மாதிரி 2 பேரையும் அப்படி ரசித்தோம். படம் வேறு லெவல், செம்மையாக என்ஜாய் பண்ணலாம். நம்ம கொடுத்த காசுக்கு ஒருத்துன்னு சொல்லுவாங்களா, அதை தாண்டி இன்னும் கொஞ்சம் இருக்குங்க. அந்த அளவுக்கு சூப்பராக இருந்துச்சு படம். செம்மையாக இருந்தது. ஆக்சுவலி இன்ட்ரோடக்ஷன் சாங்கே லவ் ஃபெயிலியர் சாங் தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு அந்த மியூசிக் ரொம்ப பிடிச்சிருந்தது, பேக்ரவுண்ட் மியூசிக். ஏன்னா வில்லனை நம்ம ரசிக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டியே ஒரு மியூசிக் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் இருந்ததுங்க. இந்த அளவுக்கு நம்ம எஸ்கே சார் ரசிக்கிறோமோ அதுக்கு ஆப்போசிட்டாக வில்லனை ராஜுபாய் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு எனக்கு. அந்த அளவுக்கு சூப்பராக இருந்த மாதிரி இருந்தது. வில்லன் செம்மையாக ஃபீல் இது பண்ணியிருக்காங்க. எனக்கு அப்படி ஒன்றும் பெருசாக படத்தில் மைனஸ் தரல. நான் ஃபுல்லாகவே இப்படி தான் பார்த்துட்டு இருந்தேன். ஏன் அப்படின்னா நம்ம ஒரு படம் அப்படின்னு பார்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன், அதில் வந்து ஃபஸ்ட்டு இன்டர்வல் பிளாக்லேயே மொத்தமாக அவர் ஆஃப் பண்ணிட்டாரு. படம் சூப்பராக அப்படின்னு நம்ம மைண்டில் மூளையில் ஏற்றுவாங்களே, அந்த ஒரு விஷயம் இன்டர்வல்லையே கொடுத்துட்டாரு. ஸோ நம்மளுக்கு அது வந்து ஒரு பூஸ்ட் பம்ப்ஸ் மாதிரி ஆகிப்போச்சு. கிளைமேக்ஸில் பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு துப்பாக்கி தானடா யூஸ் பண்ண சொன்னீங்க எந்தாடா அப்படின்னு சொல்லி கிளைமேக்ஸில் கொடுத்த அந்த ஒரு ஃபைட் சீன்லேயே டோட்டலாக ஆஃப், அவ்வளோதான் படுத்தாச்சு, இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாதுடா அப்படிங்கிற அளவுக்கு அந்த மாதிரி இருந்தது. வந்திருக்கு, ஆனால் அதை நான் சொல்ல மாட்டேன். நீங்கள் போய் படம் பாருங்கள். கண்டிப்பாக விஜய் சார் மட்டும் இல்லைங்க, அஜித் சாரையும் சேர்த்து ரெஃபர் பண்ணியிருப்பார். தலைன்னு தானே கேட்டீங்க, அந்த வந்துட்டேன்டா தலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பாரு. புதுசாக இந்த படத்தில் என்ன அப்படின்னா, இது ஒரு சமூக ரீதியான கருத்து தான். நம்ம ஆக்ஷன்ஸ் எவ்வளோக்கெவ்வளோ ரசித்தோமோ அதே நேரத்தில் இந்த படத்தில் ஒரு பெரிய ப்ளஸ்ஸு அப்படின்னு சொன்னால் டைரக்ஷன்ஸ். ஏன் அப்படின்னா ஒரே ஒரு சமூக கருத்து தான், சின்ன விஷயம் தான். இப்போ அத்தனை பேருமே நம்ம ஒரே டைமில் மைக் நீட்டிருக்கோம். ஆனால் ஒரே ஒருத்தவங்க டிஃப்ரெண்ட்டாக பண்ணால் யோசிக்கிறோம்ல, அவனை என்ன சொல்லுவோம், கோமாளி பைத்தியக்கார அப்படி தான் சொல்லுவோம். ஸோ அதை பேஸ் பண்ணி கடைசி கிளைமேக்ஸ் வரைக்குமே நம்மளை யோசிக்க வச்சுருப்பாரு. அந்த கதை எங்கேயுமே மாறல. அது ஒரு விஷயம். நான் இதை தான் சொல்ல வரேன். இந்த இடத்துல எல்லா இடத்துலையும் இதையே ஆக்ஷன் சீன்ஸும் கொடுப்பேன், ஆனால் அந்த கதையை விட்டு வெளில போக மாட்டேன். கரெக்டாக அதை கொடுத்த விதம் உண்மையிலே ஏஆர் முருகதாஸை செம்மையாக பாராட்டணும். நம்ம துப்பாக்கியை எந்த அளவுக்கு ரசித்து கொண்டாடணுமோ துப்பாக்கி கொடுத்ததை அவரையும் இப்போ ரசிக்க ஆரம்பிச்சிருவோம்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு படம் சூப்பராக இருந்தது.
நான் மேக்ஸிமம் 10 கொடுப்பேன் ப்ரோ. செம்மையாக இருந்தது உண்மையிலே. அவரோட ஆக்டிங்காகவே கொடுக்கலாங்க. ஏன்னா நம்ம காமெடி ஜானராக ஒருத்தரை பார்த்துருக்கோம், அதுக்கப்புறம் ஹீரோவாக பார்த்தோம், ஒரு இதாக பார்த்தோம். இவ்வளோ பெரிய ஆக்ஷன்ஸ் பிளாக்ஸ் அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு ஃபேஸில் நம்மளை ஏற்றுக்க வைக்கிறதே பெரிய விஷயம். வில்லன் அந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக ஃபைட் பண்ணுறாரு. அவர் அடிக்கிறான் ஒருத்தர் அப்படின்னா அதுக்கு ஈக்குவலாக நம்ம நம்பணும்ல. இப்போ நான் போய் அடித்தா நம்புவாங்களா? நம்ப மாட்டாங்க. ஆனால் அந்த ஃபேஸ் எக்ஸ்ப்ரெஷனில் அவர் கொடுத்த அந்த ஃபைட் சீன்னு நம்ப வச்சு உட்கார வச்சதில்ல, அதுக்காண்டி தான். சொல்லவே வேணாம். அமரனில் துப்பாக்கி வேலை செஞ்சு இப்போ அதே மாதிரி எஸ்கேன்னா சூப்பராக பண்ணியிருக்காரு. வில்லன் ஹீரோ ஃபைட் சீனு இன்டர்வலு லாஸ்ட் ஒரு ஃபைட் சீன் ஹார்பரில் வரும், அதெல்லாம் பங்கமாக இருக்குது. துப்பாக்கி கரெக்டான ஆட்ட போயிருக்கு, கரெக்டாக வேலை செய்யுது. ஏஆர் முருகதாஸோட கம்பேக் படம் இது, எல்லோரும் பார்க்கலாம். ஆமாம், சலம்பல சாங்கில் ஆடினோம், அதுக்கப்புறம் உட்காந்தோம். எந்த இடத்துலையுமே ஒரு லேக் இல்லவே இல்லை, விறுவிறுப்பாக படம் போயிட்டே இருக்குது. உண்மையாக லவ் பண்ணுற பொண்ணு ஒரு பையன் என்ன பண்ணுவானோ அது இருக்குது. ருக்மணி கேரக்டர் சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஃபைட் சீக்வன்ஸ் தான் இதில் மெயினே, பங்கமாக இருக்குது. இந்த படத்துலேயே எங்கள் அண்ணன் ஒரு சீனில் துப்பாக்கி வாங்குற மாதிரி ஒரு சீன் இருக்கும். துப்பாக்கி வாங்கினோன்னே துப்பாக்கி வேறு லெவலில் ஒர்க் அவுட் ஆகும். ஸ்டோரி அதாவது தமிழ்நாட்டுக்குள்ளே இப்போ போதைப் பொருட்கள் அதிகமாக வருது, அதே மாதிரி ஒரு பொருள் வரக்கூடாது, வந்தால் தமிழ்நாடு என்ன ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த பொருள் வரக்கூடாது, அதான் கதை. ஸ்பெசிஃபிக்காக இந்த சீன் சொல்ல முடியாது. சொல்லணும் அப்படின்னா இன்டர்வல் சீனு ப்ளஸ் அந்த லாஸ்ட்டு ஃபைட் சீன் சொல்லலாம்.